தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ மொட்டு கட்சி உத்தியோகபூர்வ அறிவிப்பு. மன்னார் இளம்தாய் உயிரிழப்பு வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு வலியுறுத்தப்பட்ட விடயம். கனேடிய மாகாணம் ஒன்றில் நிலச்சரிவு தொடர்பில் எச்சரிக்கை, மக்கள் வெளியேற உத்தரவு. செயலுக்குள் புகுந்து ட்ரோன் தாக்குதல், வெளியான வீடியோ ஆதாரம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பு இன்று காலை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாமல் ராஜபக்ஷவின் பெயரை அறிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாக ஃபசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். தம்மிக்க பெரேராவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி தீர்மானித்திருந்த நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட பின்வாங்கியுள்ளதால் நாமல் ராஜபக்ஷவை களமிறக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசத்திற்கு நேற்று எழுதிய கடிதம் ஒன்றின் மூலம் இதனை அறிவித்துள்ளார். குறித்த கடிதத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நான் என்னை முன்னிறுத்தப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேட்புமனுவில் இருந்து நான் விலக வேண்டிய தனிப்பட்ட காரணங்களை கவனமாக பரிசீலித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கட்சி தலைமை மற்றும் உறுப்பினர்கள் என் மீது காட்டிய நம்பிக்கையையும் ஆதரவையும் நான் பாராட்டுகிறேன். என்னால் முடிந்த அளவு கட்சியை ஆதரிப்பதில் உறுதியாக இருக்கிறேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம்தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டுமென மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் வலியுறுத்தியுள்ளார். மன்னாரில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் சட்டத்தரணி டெனிஸ்வரன், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன், மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரியராஜ் சிந்துஜாவின் மரணத்தை தொடர்ந்து அவரது கணவர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் கவனத்திற்கு உடன் கொண்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்ற நோக்குடன் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம். வைத்தியசாலை தரப்புடன் உடனடியாக தொடர்பு கொண்டு குறித்த விடயம் தொடர்பாக அவர்களிடம் வலியுறுத்தி தொடர்ந்தும் விசாரணைகள் தொடர்பாகவும் ஒவ்வொரு நாளும் விசாரித்து வருகிறோம். உள்ளக ரீதியான வைத்தியசாலையின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. கள அறிக்கையும் முடிவடைந்துள்ளது. 4 விதமான முதல்கட்ட விசாரணை தற்போது முடிவடைந்துள்ளது. அடுத்த கட்டமாக மத்திய சுகாதார அமைச்சரால் இவ்வாரம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விசாரணைக்குழு வருகை தந்து முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். இடம்பெற்ற 4 கட்ட விசாரணைகளின் போது சில நபர்கள் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவ தினத்தன்று கடமையில் இருந்தவர்கள் அசண்டையினமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என சிலரை அடையாளமிட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணுக்கு இழப்பீட்டையும் குறித்த குழந்தையின் எதிர்காலத்திற்கான வழிவகைகளையும் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு நஷ்டஈட்டையும் வழங்க முன்வர வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும். வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்வோம் என கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகின்ற வார்த்தை உண்மையாக இருந்தால் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தபால் நிலைய ஊழியர் ஒருவரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் ஆழியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விஜயகுமார் குணேஸ் என்கின்ற தாளியடி தபால் நிலைய ஊழியரின் வீடே இவ்வாறு விசமிகளினால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. மனைவி மற்றும் 9 மாத குழந்தையுடன் குறித்த வீட்டில் வசித்து வரும் குடும்பஸ்தர் வெளியில் குடும்பத்துடன் சென்றபோதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
சம்பவம் தொடர்பாக மருதங்கணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதி கிராம சேவையாளருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒன்றால் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சில இடங்களில் வாழ்வோர் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள சில்கொட்டின் நதியில் நிலச்சரிவால் மண் விழுந்து தண்ணீரை தடுத்து நிறுத்தி அணை ஒன்றை உருவாக்கிவிட்டது. நீர்வரத்து அதிகமாவதால் அந்த அணையையும் தாண்டி தண்ணீர் வெளியேற துவங்கியுள்ளது. ஆகவே சில்கொட்டின் மற்றும் ஃபிராசர் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. ஆகவே இந்த 2 நதியோரமும் வாழும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாஹ் அமைப்பு நடத்திய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் இடையிலான போர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானில் ஹமாஸ் அமைப்பினர் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்தது. மேலும் அதற்கு சற்று முன்னதாக பெய்ரூட்டில் லெபனானின் ஈரான் ஆதரவு போராளி குழுவின் தளபதி ஷாருக்கையும் இஸ்ரேலிய படைகள் கொலை செய்தன. இஸ்ரேலின் இந்த செயலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என ஈரான் எச்சரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு ஆதரவு லெபனானின் ஹிஸ்புல்லாஹ் அமைப்பும் களமிறங்கியுள்ளது. இந்நிலையில் 20 கிலோமீட்டர் இஸ்ரேலின் உள்பகுதி வரை புகுந்து லெபனானின் ஹிஸ்புல்லாஹ் அமைப்பு ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை இஸ்ரேல் உள்ளூர் தொலைக்காட்சிகள் வெளியிட்டுள்ளது. அதில் ட்ரோன்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே விழுந்து நொறுங்குவதை பார்க்க முடிகிறது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய படைகளின் இருப்பிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லாஹ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் அவை மக்கள் குடியிருப்பு பகுதியை தாக்கியதில் குடிமக்கள் சிலர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் சிலர் மோசமான நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.